அதிகாரிகள் நியமனத்தை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமனத்தை எதிர்த்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1,00,000 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை 1,00,000 ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 IAS அதிகாரிகளை நியமித்து ஜூலை 14ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு என்பதை தாக்கல் செய்திருந்தார். அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுக்கு செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்படவில்லை எனவும் அலுவல் ரீதியாக மட்டுமே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.